ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎல் லோகி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க. பன்னீர் ஜால்ஃப்ரீசி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீரில் எப்பயுமே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புலாவ், பன்னீர் டிக்கா அந்த மாதிரி செஞ்சுருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியணும் சீரகம். அடுத்ததாக ஒரு 3 பல்லு பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு துண்டு இஞ்சி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி வந்து கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் வந்து மிக்சியில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரமிளகா வந்து ஆல்ரெடி தாளிக்கிறப்பவே வந்து ஆட் பண்ணணும், நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதுதான் இப்போ ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளியோட இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து சேர்ந்து குக் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டேன். எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து பெரட்டி விட்டால் போதும் இது. அடுத்ததாக ஒரே ஒரு கேப்சிகம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து எல்லோ கலர் ஆர் ரெட் கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இந்த வெங்காயமும் கேப்சிகமும் ரொம்ப வந்து தக்காளியோட வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லாஸ்ட்டாக பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப காரமாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுமா இருக்கும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அந்த பன்னீர் வந்து சாஃப்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் வாசி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்கிடலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பன்னீர் ஜால்ஃப்ரீசி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. வித்தின் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி செய்யறதும். அது
டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து சப்பாத்தி நானோட எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக வேணும். சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு எப்போ வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.